தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக தரமான சிபிஎஸ்இ கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஏஜேசி சீனியர் செகண்டரி பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் காண இருக்கின்றீர்கள். என்னுடைய பெயர் சி ஞான் பிளஸ் அண்ட் ஏஜேசி சொசைட்டியினுடைய பிரசிடெண்டாக இருக்கிறேன். 1985 இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்கூலுடைய தாளாளராக இருக்கிறேன். இப்பவும் தாளராக இருக்கிறேன். இந்த ஸ்கூல் கும்பகோணத்தில் மகாமகங்குளத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்டில் மத்தியில் இருக்கிறது. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் ஒழுங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் கல்வியிலும் ஆத்மீயத்திலும் எல்லாவற்றிலும் குறைந்த நிலையில் இருந்தது. ஆதலால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை முன்னேற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த வருஷத்தில் 45 மாணவர்கள் சேர்ந்தார்கள். 7 ஆசிரியர்கள் இருந்தார்கள். முதல் வருஷத்தில் எல்கேஜி முதல் 6ஆம் வகுப்பு வரைக்கும் சேர்த்து ஆரம்பித்தோம். அப்படி ஸ்கூல் ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டு வந்தது. அப்போது சுமார் 7 மாவட்டங்களில் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிடையாது. இதுதான் முதல் சிபிஎஸ்இ. இந்த ஸ்கூல் 1280 மாணவ மாணவியர்களுடன் 79 ஆசிரியர்களுடன் அலுவலகத்தில் 19 பேர் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாக, இன்னும் இதர ஓட்டுநர்கள், ஆயாக்கள், நுழைவு வாயல் காவலர்கள், இப்படிப்பட்டவர்கள் 23 பேர் ஆக 120 பேர் பணிபுரிகிறார்கள். பள்ளியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி இப்படிப்பட்ட ஆய்வகங்கள் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளியில் ஆங்கிலம் தவிர தமிழும் ஹிந்தியும் அரபிக் மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்போதும் இந்த பட்டணத்தில் மட்டுமின்றி சொல்லப்படுகிற 7 மாவட்டத்திலையும் இந்த ஸ்கூல் சிறந்த ஸ்கூலாக இருக்கிறது. நல்ல கல்வியை கொடுக்குறோம். மாணவர்களை நல்ல ஒழுக்கமாக வளர்க்கிறோம். தெய்வ பக்தியை அதிகமாக அவர்களுக்கு போதிக்கிறோம். இந்தியா நாட்டில் எல்லாரும் ஒரே நம்பிக்கையோடு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற நிலையில் எல்லாரையும் பழக்க வேண்டும். அதற்கு மாணவர்களுக்கும் போதிக்கிறோம். இந்த பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்கள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலையும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பள்ளியை சிறப்பாக ஏற்படுத்துவதற்காக தற்சமயம் இந்த ஸ்கூலுக்கு ஒரு மேனேஜர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். சீனியர் பிரின்சிபால் ஒருவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து பிரின்சிபால் இருக்கிறார். அதற்கு கீழே 3 வைஸ் பிரின்சிபால்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிறபடி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை இந்த ஸ்கூல் மூலமாக செய்ய ஆசைப்படுகிறோம். அதுக்கு பெற்றோருடைய ஒத்தாசையும் நன்றாக இருக்கிறது. ஏழை பிள்ளைகளும் படிக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள், அதிகாரிகளுடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள். எல்லா தரப்பினர்களும் படித்து நல்ல நிலையில வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். I'm Muruga Perumal, studying in AJC English School, 10th grade. I started this journey from my first grade. This school was started by our honorable correspondent C. Gnanadas in 1985. I'm very glad for studying in this school as I have excellent and qualified teachers, laboratory facilities and good infrastructure. The teachers working here are so kind and loving. As they are qualified, their way of teaching was so good. This is my first opportunity to tell the glory of our school, Assembly of Jesus Christ, AJC English School, Senior Secondary. Thank you. என்னுடைய பெயர் நெடுஞ்செழியன். பள்ளியுடைய சீனியர் பிரின்சிபலாக பணியாற்றி வருகிறேன். அன்பு மற்றும் சேவை என்பதே பள்ளியினுடைய மோட்டோ. இந்த பள்ளி அகிம்சை, அன்பு, இரக்கம், ஈகை,
உண்மை பேசுதல் ஆகியவற்றை மாணவருக்கு தெளிவுபடுத்தி அவருடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றுமாறு அன்றாடம் சொல்லிக் கொடுத்து வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பள்ளியின் மாணவன் எங்கு சென்றாலும் மிக துல்லியமாக அவர்களை அடையாளம் காணும் அளவில் அவருடைய நடத்தைகள் உள்ளன என்பதை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள் மட்டுமல்லாது மாணவருடைய பெற்றோர்களும் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வருகிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் பள்ளியினுடைய தாளாருடைய அருமையான ஆலோசனை மற்றும் ஏனைய ஆசிரியருடைய ஒத்துழைப்பு மற்றும் அவருடைய பணியாற்றக்கூடிய சிறப்பான முறையினால் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பான முறையில் ஒளிரும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்வோம். அதுபோல மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே தாங்கள் என்ன ஆக வேண்டும் என்று எண்ணி அதற்கு ஏற்ப தங்களையும் தயார் செய்து கொண்டு தங்களுடைய சுற்றுப்புறத்தையும் தயார் செய்து கொண்டு மாணவர்கள் நம் பள்ளிக்கு மட்டுமல்லாது நம்முடைய சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் அவர்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதில் நாங்கள் சிறப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மாணவருடைய எதிர்காலம் என்பது அவருடைய நடத்தையில் மட்டுமே உள்ளது. த கேரக்டர் இஸ் த க்ளோரி ஆஃப் ஆல் நாலேஜ் என்று சொல்லுவோம். அதற்கேற்ப அவர்கள் பள்ளியில் படிக்கும் போதே மாணவர்கள் அறிவை மட்டும் பெறுவது மட்டுமல்லாது தங்களுடைய நடத்தையும் மேம்படுத்தி கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாது சமுதாயத்திற்கும் ஏற்ற மாணவர்களாக மிக சிறந்த இந்திய குடிமகனாகவும் மாறும் அளவிற்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இதர உறுப்பினர்கள் எல்லோரும் பெற்றோருடன் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். I'm Marlon Lourdes. I'm studying at AGC Senior Secondary School. I'm at currently class 10. Thank you for giving me this opportunity to speak about my school. First of all, I would like to thank our correspondent for giving me this wonderful opportunity to study in this school. We have got a very well experienced staffs and a very well dedicated staffs. Our school has got a very well infrastructure that includes smart learning classrooms. Our school has got a very well equipped laboratories that ensures the students' practical skills. Our school has also got a very well sanitized lavatories that ensures the hygiene of students. In my opinion, I view this school as a very good platform for students to reach their distance. Thank you. வணக்கம், என் பேர் பட்டாபிராமன். ஏஜேசி இங்கிலீஷ் ஸ்கூல் கும்பகோணம், இதில் பிரின்ஸ்பலாக இருக்கேன். எங்கள் பள்ளி எப்படின்னா, படிக்காத மாணவர்களுக்கு தான் ஆசிரியர்கள் தேவை. படிக்கிற மாணவன் தானாக படிச்சுப்பான். ஸோ படிக்காத மாணவர்களை நம்ம படிக்க முடியாத ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாணவர்களை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதுக்கான செயல் திட்டத்தை வகுத்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளி. அதனால் நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் வர அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா கல்வியை மிக தரமான விஷயங்களாக போதிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் அனைத்து விதமான வசதிகளும் இருக்கின்றன. மேலும் வேன் வசதி கிட்டத்தட்ட ஒரு 14 வேன்கள் கும்பகோணம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள கிராமங்கள்லேருந்து வர்ற பசங்களையும் இங்கே படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். 10th மற்றும் 12th பொதுத் தேர்வுக்காக நாங்கள் மாணவர்களை இப்போது தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது இந்த டிசம்பர் மாதம் வரப்போகுது. பிப்ரவரியிலேருந்து எங்களுக்கு பொதுத் தேர்வு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாணவர்களை நாங்கள் கண்ணும் கருத்துமாக எல்லாரும் அதிக மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இப்போது அவங்கள தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதற்கு முன்னாடி நடக்கும் அனைத்து பொதுத் தேர்வுகளிலும் நாங்கள் 100% தேர்ச்சி பெற்று அடைந்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தி, அதாவது பள்ளி நேரம் முடிந்த பிறகு 4 மணிக்கு முடிந்த பிறகு 1 மணி நேரத்திற்கு சிறப்பு வகுப்புகள் அவர்களுக்கு நடத்தி அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக நாங்கள் வேண்டிய உதவிகளை செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து அவர்கள் மாணவனின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை அவர்களுக்கும் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் படிப்பை தவிர அவர்களது பழக்க வழக்கங்களும் நல்ல விதமாக அமைய வேண்டும். ஏனென்றால் அதாவது கல்வி கற்கும் நிலையிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டால் அவர்களுக்காக செலவு செய்யப்பட்ட நேரமும் பணமும் தேவையில்லாதது அப்படின்ற கூற்றுப்படி
அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றோர்களின் துணையுடன் நாங்கள் போதிக்கின்றோம். மற்றும் நமது பள்ளி ஒரு சிபிஎஸ்சி பள்ளி. உங்களுக்கே தெரியும் சிபிஎஸ்சியோட பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது என்று. சிபிஎஸ்சியோட பாடத்திட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஸ்டேட் போர்டோட பாடத்திட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதனால் மாணவர்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்து அவர்களை மென்மேலும் அந்த கஷ்டமான பாடத்திட்டத்தை நன்கு படிக்கும்படி நாங்கள் செய்து வருகிறோம். அதற்கு பெற்றோர்கள் உதவி மற்றும் டீச்சர்கள் உதவியுடன் அதை நாங்கள் செய்து வருகிறோம். Hi, my name is Tamanisan and I'm studying in 9th grade in AJC English School. I started to study in this school from 2nd grade. So I would like to tell some few good things about the school. First, I like the school's infrastructure because they're very well developed and they're very organized. And second, I really like the environment because it's very greenish and clean. And also, I like the school's classrooms because they're very spacious and they have smart boards to make learning more fun. And third, I would like to say about the laboratories such as physics, chemistry, biology, and computer labs, and library with a lot of books to make learning more interactive. And the extracurricular activities that the school provides such as dance, music, and sports and arts and crafts. The sports that such as volleyball, kho and chess, carom, etc. make not just us students learn, but also have more fun. And last but not least, the teachers who are very well educated and qualified, and they're very kind and they teach very well to the students to make learning more fun. Overall, the school is amazing. Thank you. கல்வி மட்டும் அல்லாமல் ஸ்போர்ட்ஸ் என்றால் உடலுக்கு வலிமை தருவது என்ன? ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் நமது பள்ளியில் மிக சிறப்பாக உடற்கல்வி ஆசிரியர்கள் துணை கொண்டு நடந்து வருகிறது. நம்மளிடம் இருக்கும் வசதிகள் வாலிபால், ஃபுட்பால், ஷட்டில் காக் மற்றும் பலவிதமான ஸ்போர்ட்ஸ்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதுவும் சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மீட் அவற்றிலும் பங்கேற்று இதற்கு முந்தைய வருடங்களில் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பெற்றிருக்கிறோம். இனியும் அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் பெறுவதற்கான முயற்சிகளையும் செய்து வருகிறோம். அது ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்லாமல் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டான்ஸ், மியூசிக், டிராயிங் மற்றும் ஸ்டிச்சிங் இதுமாதிரி துறைகளிலையும் நாங்கள் மாணவர்களை பழக்கி வருகிறோம். மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் முன்னேற்றத்திற்கு இங்கு நமது ஆசிரியர் பங்கு மிகவும் மகத்தானது. இங்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியையும் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு பெற்றோரை போல் மாணவர்களை கவனித்து அவர்களது முன்னேற்றத்தில் பங்கு வகிக்கின்றனர். Hello, my name is A.P. Ansel Abraham. I'm studying in AJC English School, Kumbakonam. This school was started in 1985 by our correspondent, C. Nyanadas. This school helps us to learn and get to a point where we can be successful in our lives. This school helps us to be the man of ethical and other individuals so we can satisfy and encourage others to be an example. So this school has brought many good individuals and other men's and women's who are a great example to others. This school has many experienced teachers and flourishable laboratories and experiences. This school helps us to get the learning in a practical way other than just memorizing and other steps. Thank you. எமது பள்ளியில் மாணவர்களுக்கான ஆய்வகங்கள், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற ஆய்வகங்கள் வேண்டிய வசதிகளுடன், தேவைக்கு மேலேயே வேண்டிய வசதிகளுடன் இருக்கிறது. ஸோ அதை உபயோகப்படுத்தி மாணவர்களின் நலனை, மாணவர்களின் கல்வி திறனை நாங்கள் மேம்படுத்தி வருகிறோம். மற்றும் மிக சிறந்த லைப்ரரி நம்மளிடம் உள்ளது. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அந்த லைப்ரரியில் உள்ளன. அந்த லைப்ரரியை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாங்கள் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள பயன்படுத்தும்படி நாங்கள் செய்து வருகிறோம். மேலும் ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு திறமையுடன் இருப்பான். ஸோ அந்த திறமையை கண்டுபிடித்து அவனை அதில் ஊக்குவித்து அதில் பிராக்டிஸ் செய்ய வைத்து நாங்கள் செய்து வருகிறோம். மேலும் அம்மாணவர்கள் வெளியில் செல்ல வேண்டுமென்றால், அதாவது அதர் ஸ்டேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டுமென்றால் நம்ம பள்ளி மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை அழைத்துச் செல்வதிலும் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸோட உதவியை செய்து தருவதிலும் நாங்கள் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு
நமது ஆசிரியர்கள் கூட இருந்து உதவி செய்து அவர்களை தயார்படுத்தி மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டில் கலந்து கொள்ள செய்கிறார்கள். எமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பலர் இன்று மிக சிறந்த நிலையில் இருக்கின்றனர். அதற்கு காரணம் அவர்களது முன்னேற்றத்திற்காக நாங்கள் மிகவும் முயற்சி செய்து உறுதுணையாக இருந்ததே. மென்மேலும் இதற்கு அப்புறம் ஒரு மாணவர்களும் அதே போல் முன்னேற்றம் அடைய நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்பதை இதன் மூலம் உறுதி கொள்கிறேன். நமது மாணவர்கள் இன்று பல துறைகளிலும் மிக சிறந்த மாணவர்களாக இருக்கின்றனர். அதற்கு காரணம் எங்களுடைய அயராத உழைப்பும் மாணவர்களின் அயராத செயல்பாடும் மற்றும் அவர்களது முன்னேற்றத்தில் நாங்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட்டதே ஆகும். ஆகவே இனி வரும் காலங்களிலும் அதுபோல் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.